பண்ண are you ready? ஆடி சேல் தள்ளுபடி ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. இந்தியாவில் தங்கம் விலை 2025ஆம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ICICI வங்கியின் உலகளாவிய சந்தைகள் அறிக்கையின்படி 10 கிராம் தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாய் என்ற இலக்கை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. தற்போது தங்கத்தின் விலை 96,500 ரூபாயிலிருந்து 98,500 ரூபாய் என்ற அளவில் உள்ளது. ICICIயின் பேங்க் குளோபல் மார்க்கெட்ஸ் ரிப்போர்ட்டின்படி உள்ளூர் தங்கம் விலைகள் தொடர்ந்து அதிகரித்து குறுகிய காலத்தில் 10 கிராமுக்கு 96,500 ரூபாய் முதல் 98,500 ரூபாய் வரை வர்த்தகமாகி 2025 இரண்டாம் பாதியில் 98,500 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் உலகளாவிய விலைகள் குறைந்தாலும் உள்நாட்டு தங்கம் விலைகள் ஜூன் மாதத்தில் 0.6% உயர்ந்தது. இதற்கு ரூபாய் மதிப்பு 0.2% பலவீனமடைந்ததுதான் காரணம். ஆனால் மே மாதத்தில் இறக்குமதி $2.5 பில்லியன் குறைந்துள்ளது. இது ஏப்ரல் மாதத்தில் $3.1 பில்லியன் இருந்தது. நகைக்கான தேவை பலவீனமாக உள்ளது. அதே நேரத்தில் முதலீடு தொடர்பான கொள்முதல் வலுவாக இருந்தது. அதாவது மக்கள் இதை அணிகலனாக வாங்குவது குறைவாக உள்ளது. ஆனால் முதலீடாக அதாவது பார்களாக வாங்குவது அதிகரித்துள்ளது. இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சங்கத்தின் தரவுகளின்படி மே மாதத்தில் தங்க ETFகளில் நிகர உள்வரவு $2.92 பில்லியன் இருந்தது. உலக அளவிலும் தங்கத்தின் மீதான முதலீட்டாளர்களின் ஆர்வம் வலுவாகத்தான் உள்ளது. SPDR தங்க ETF கையிருப்பு ஜூன் 1ஆம் தேதி 930 டன்களிலிருந்து ஜூன் 1ஆம் தேதி 948 டன்களாக உயர்ந்தது. இதனால் இந்தியாவில் தங்கம் விலை 2025ஆம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக பொருளாதாரத்தில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. குறிப்பாக உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமான அமெரிக்காவில் அரசியல் மாற்றங்கள், வர்த்தக வரிகள், பொருளாதார மந்தநிலை அபாயங்கள் போன்ற காரணங்களால் நிச்சயமற்ற சூழ்நிலை நிலவுகிறது. இதுபோன்ற சூழலில் தங்கத்தின் இருப்பு ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி அன்று வெளிநாடுகளில் இருந்த இந்திய தங்கத்தின் அளவு 367.60 மெட்ரிக் டன்னாக குறைந்துள்ளது. இதுவே 2024ஆம் ஆண்டு மார்ச் 31 எடுத்துக்கொண்டால் 413.79 மெட்ரிக் டன்னாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழ்நிலைகள் அதிகரிக்கும் போது மத்திய வங்கிகள் தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துகளில் முதலீடு செய்வதை அதிகரிக்கின்றன. இந்தியாவில் தங்கத்தை வைத்திருப்பது, தேவைப்படும் போது அதனை பயன்படுத்தி உள்ளூர் தங்கத்தின் விலையை கட்டுப்படுத்தவும் ரிசர்வ் வங்கிக்கு உதவுகிறது. தங்கத்தை வெளிநாட்டு கருவூலங்களில் வைத்திருப்பதன் மூலம் இந்தியா வர்த்தகம், பரிமாற்றம் மற்றும் வருமானத்தை ஈட்டுதல் போன்ற நடவடிக்கைகளில் எளிதாக ஈடுபட முடியும். அதே நேரத்தில் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் போர் போன்ற சூழ்நிலைகளில் சில அபாயங்களும் உள்ளன. இந்தியாவின் தங்க இருப்பு முக்கியமாக இங்கிலாந்து வங்கியில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக பலமாக உள்ளன. இது தவிர சுவிட்சர்லாந்தில் உள்ள பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஃபெடரல் ரிசர்வ் வங்கி ஆகியவற்றிலும் கூட தங்க இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. Subscribe to One India and never miss an update. ஆடி சேல் வந்தாச்சுங்க. ஆடி சேல் தள்ளுபடி ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேல் தள்ளுபடி ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.